வச்சிருந்தாரு. தற்காப்புக்காக பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்த துப்பாக்கி அவர் வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்து பெட்ரோல் குண்டு வீசுறதாக பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சம்பந்தமாக அவர் ஒரு தற்காப்புக்காக வைக்கப்பட்ட துப்பாக்கி. அவர் துப்பாக்கியை வந்து தேவையற்ற முறையில் பயன்படுத்திக்கிட்டார் என்றால் பொய்யா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, பண்ண போறாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்து லைசன்ஸ் துப்பாக்கினா ஏன் பறிமுதல் பண்றாங்க சார்? என்ன நடந்துச்சு சார்? என்ன நடந்துச்சு? என்ன சொல்றேன் கேட்டு லைசன்ஸ் துப்பாக்கினா ஏன் பறிமுதல்? அரசலாவக்கல் காவல் நிலையத்தில் இன்னைக்கு வந்து சீமானை ஆஜராக சொல்லி அழைப்பனை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவரால் ஆஜராக முடியாது. நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஆஜராக சம்மந்தமாக இன்னைக்கு வந்து அழைப்பானையை அவங்க வீட்டிலே வந்து கொட்டிட்டு போனாங்க. கொட்டிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு ஒரு தம்பி வந்து அதை பிடிச்சிருக்காங்க. அதுக்காக போலீஸ் வந்து அத்துமீறி சீமான வீட்டில் தாக்கம் உட்படும் போது கைப்பற்றாங்க. அவர் வந்து துப்பாக்கி வந்து பயன்படுத்தணும்னா அதை வந்து அவர் மிரட்டவும் கிடையாது. ஆனால் இந்த மிரட்டினாலும் ஒரு புகார் சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் காவல் நிலையத்தில் அழைச்சி வச்சிருக்காங்க. மணி தலைவன் பின்னாடி ஒட்டிட்டு அவங்க காவல் நிலையத்தில் சேர்ந்தவங்க அவங்க ஒட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே அவங்க முன்னாடி பிடிக்கல. இப்போ இந்த கன்னு லைசன்ஸ் கன்னுனா இவங்க சீஸ் பண்ணுறதுக்கே லைசன்ஸ் கன்று தான் அவருடைய தற்காப்புக்காக அவர் வச்சிருக்கிற கன்று தான். சீஸ் பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க சார் சீஸ் பண்ணுறது? போலீஸ் காரணம் இது நான் காரணம் இல்லை மிரட்டு புகையை காட்டி மிரட்டு கையில் வச்சு அதெல்லாம் மிரட்டு. அவர் இடுப்பில் இருந்தது. இடுப்பில் அவரை வழிகட்டதுலாம் வந்து ஏற்றும் போது அவர் எடுத்து துப்பாக்கி எடுத்து கொடுக்கும்போது அது வந்து அந்த கன்னு வந்து சீமானுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டதா இல்லை இவரோட பாதுகாப்பு? சீமான் வீட்டில் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா அண்ணன் வீட்டில் பாதுகாப்பு இருக்கிறாரு. அவருடைய பாதுகாப்பு இங்கே வந்து பெட்ரோல் குண்டுகள் வீசுனதாக ஒரு தகவல்கள்லாம் வருது. அதுக்காக அவருடைய பாதுகாப்பு, ஏன்னா இவர் வந்து பாதுகாப்பு ஒரு நபராக இருக்கிறதுனால அவருடைய பாதுகாப்பு வச்சிருக்காரு. சீமான் உட்பட இவரோட பாதுகாப்பு